நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட தகவல் உடனுக்குடன் உங்களுக்காக. உங்களோட கூகுள் ப்ளேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. YT ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ, இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தம்ப்ளைன் சேஞ்ச் பண்ணணும்னா டெஸ்க்டாப் வேணும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் வேணும், இல்லாட்டி மொபைலில் டெஸ்க்டாப் மோட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஆப்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட நிறையா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதில் ஒரே நேரத்தில் நிறையா சேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, எடிட், அதை கொடுங்க. பார்த்தீங்கன்னா எடிட் தம்ப்ளைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பிளேலிஸ்ட், டேக்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்கில் எல்லாமே இருக்குது. உங்களோட தம்ப்ளைனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுங்க, சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, ரெவென்யூ, டிஸ்கவரி எல்லாமே இருக்கும். இதில் எந்த சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை, லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ பார்த்துருக்காங்க, லைஃப் லாங்காக எவ்வளோ பார்த்துருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ வாட்ச் மினிட்ஸ் வந்து இப்போ நான் லைஃப் லாங்காக எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோன்னு காமிக்குது. இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரேங்க் பார்க்கலாம். டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா இதில் மேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல், அது ஏஜு, எந்தெந்த நாட்டில் பார்த்துருக்காங்கங்கிறது வரைக்கும் வந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.